அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சீமான் பேச்சுகளுக்கு எதிராக வழக்கு தொடர்வதாக இருந்தால் 100 வழக்காவது போட்டிருக்க வேண்டும் என நீதிமன்றம் கூறியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். மதியழகன், வழக்கு தொடர்பான முழு விவரம் என்ன? கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டியளித்த நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் நீதித்துறை அவமதிக்கும் வகையில் நீதிமன்ற செயல்பாடுகளை மோசமாக விண்ணப்பித்து ஆபாச வார்த்தைகள் பேசியதாக கூறி வழக்கறிஞர் சார்லஸ் அலெக்சாண்டர் என்பவர் டிஜிபியிடம் புகார் அளித்திருந்தார். அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி எழும்பூர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த நிலையில் இந்த உத்தரவை ரத்து செய்து தனது புகார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சார்லஸ் அலெக்சாண்டர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி சி வேல்முருகன் சீமான் பேசிய பேச்சுக்களுக்கு எதிராக வழக்கு தொடர்வதாக இருந்தால் 100 வழக்குகளாவது தொடர்ந்திருக்க வேண்டும் என கருத்து தெரிவித்தார். கடந்த 20 ஆண்டுகளாக அவரது பேச்சை கேட்கவில்லை, இப்பொழுதுதான் முதன்முறையாக கேட்கிறீர்களா எனவும் மனுதாரரிடம் நீதிபதி கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் ஏற்கனவே 4 வழக்குகள் தொடரப்பட்டு அவை எண்ணிடப்படவில்லை என்று தெரிவித்தார். பின்னர் பென்டிரைவில் உள்ள அவரது பேச்சை கேட்ட பின்பு உரிய உத்தரவு பிறப்பிப்பதாக கூறிய நீதிபதி விசாரணையை ஜூன் மாதத்திற்கு ஒத்திவைத்தார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.